இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. மனோஜ்க்கு ரோஹிணியும் தூக்கம் வராம ஹாலில் படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில விஜயா வந்து கோவமா உட்காந்துருக்காங்க. அந்த டைம்ல மீனா எழுந்திருச்சு வராங்க. என்ன மீனா இவ்வளவு நேரமா தூங்குவாங்க, மணி என்னன்னு பாரு, வேலைக்கு போறவங்களாம் எப்படி போவாங்கன்னு சொல்ல, அதுக்கு மீனா இருந்துகிட்டு வேலைக்கு போறவங்களாவது ஒரு நாள் லீவ் கிடைக்கும், எனக்கு வந்து லீவே கிடைக்காது அப்படின்றாங்க. அதுக்கு விஜயா இருந்துகிட்டு என்ன லீவ் லெட்டர் கொடுக்கலான் இருக்கிறியா அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை வந்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு வராங்க. இவ எழுந்திருச்சு வர நேரத்தை பாத்தீங்களா, அது இல்லாம அவங்களே சமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு திமிரா பேசுறா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அண்ணாமலை இருந்துகிட்டு என்ன மீனா இன்னும் உடம்பு சரியாகலையா? ஆமா மாமா இன்னும் உடம்பு சரியாகலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மனோஜும் ரோஹிணியும் வராங்க. என்ன டிஃபன் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இவ வந்து சமைக்க மாட்டாளாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. உடனே முத்து கிச்சன்ல இருந்து வேகமா வெளியில வந்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா உனக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு வா சாப்பிடலான்னு சொல்ல, அதுக்கு விஜயா இருந்துகிட்டு மத்தவங்களாம் பட்னியா இருக்கணுமான்னு சொல்ல, மனோஜ் இருந்துகிட்டு எனக்கு நேரமாச்சு நான் போய் பிசினஸ பார்க்கணும்னு சொல்ல, முத்து இருந்துகிட்டு அதான் உன் பொண்டாட்டி இருக்காளே அவளை போய் சமைக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்ருதியும் ரவியும் வராங்க. என்ன டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி சமைக்கலன்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி போய் மீனா கிட்ட, மீனா இன்னும் உனக்கு உடம்பு சரியாகலையா, நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து மனோஜ் ரோஹிணியும் நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. முத்து வந்து அண்ணாமலை கிட்ட, அப்பா இனி அவ யாருக்காகவும் சமைக்க மாட்டா, வேணும்னா அவங்களே சமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மீனா போயிட்டு பாத்திரம் விளக்குவாங்க. அந்த டைம்ல முத்து இருந்துகிட்டு நீ போய் ரெஸ்ட் எடு, அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, உனக்கு என்ன இப்படி கொதிக்குது, வா ஹாஸ்பிட்டல் போலாம், நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இதோட முடிஞ்சு நாளைக்கு என்னங்கிறது பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.